மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கடலூர் நிலை அறியாதவர்கள் அல்ல. இருந்த போதிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த மாதம் அரசு விழாவிற்கு கடலூரில் வந்தபொழுது பன்னியாற்றின் கரைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக, காங்கிரீட் கால்வாய் அமைப்பதற்காக மேடையிலேயே, அரசு விழா மேடையிலேயே 57 கோடி ரூபாய் அறிவித்து பன்னியாற்றின் கரைகளை பலப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டு அது திட்ட மதிப்பீடுகள் செயல்பட்டு அது நடைமுறைக்கு வருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று மழை எங்கு பெய்தாலும் எங்களுக்கு ஆறுகள் சங்கமிக்கின்ற, முகத்துவாரங்கள் கடலில் கலக்கின்ற நிலை கடலூரில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே எங்களுக்கு எங்கள் பகுதிக்கு வரும்பொழுது ஆற்றின் கரைகள் முழுவதும் வெள்ளம் வந்து கரைகள் உடைந்து ஊருக்குள் புகுந்து பல்வேறு நிலைகளில் ஏழை மக்களை துன்புறுத்துகின்ற, இப்போது கூட பெஞ்சால் புயலிலே திடீரென இரவு 11 மணிக்கு வந்த வெள்ளத்தின் காரணமாக பெண்கள் எல்லாம் வெறும் புடவையோடு, ஆண்கள் எல்லாம் வேட்டு சட்டையோடு வெளியில் வந்து பல்வேறு சிரமங்களுக்கு பல லட்சம் பொருள்கள் வீணடிக்கின்ற நிலையை ஆற்று வெள்ளம் ஏற்படுத்தியுள்ளது. அதனால் மாண்புமிகு நீர்வளத்துறை அண்ணன் அவர்கள் இதை கடந்த ஆண்டு கூட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு, நியாயமான பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையிலே இதையும் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன்.